திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் நடைபயிற்சி செய்து வாக்கு சேகரித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். திருச்சி கிழக்கு திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கிறது. திருவாரூரில் நடைபெற்ற எழுச்சிமிகு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திமுகவின் தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாராக திகழ்வதாகவும் மகிழ்ச்சி. வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 203 ரூபாய் உயர்ந்து 2246 ரூபாய்க்கு விற்பனை. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வரும் நிலையில் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளதால் வணிகர்கள் அதிர்ச்சி. 5 மாநில தேர்தல் முடிந்த பிறகு வீட்டு உபயோக சிலிண்டர் விலை உயர்த்தப்பட வாய்ப்பு. பெட்ரோல் டீசல் விலையும் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல். 8 மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகள் இன்று தொடக்கம். டிஜிட்டல் முறையில் தகவல்களை சமர்ப்பிக்கக்கூடிய சுய கணக்கெடுப்பு முறை முதன்முறையாக அறிமுகம். தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள 60 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமல். 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க வரும் 20ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். தனியார் பள்ளிகள் இயக்ககம் அறிவிப்பு. அதிமுக மூலம் தமிழ்நாட்டில் காலூன்ற பாஜக முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் முரட்டு அடிமையாகவே பழனிசாமி மாறிவிட்டதாகவும் விமர்சனம். உதகை அருகே வாழைத்தோட்டம் கிராமத்தில் ரேஷன் கடையை உடைத்து அரிசியை சாப்பிட்ட பக்னா யானை. ஜீப்பில் ஒலி எழுப்பி விரட்டிய காட்சிகள் வெளியீடு. தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலையை விட இரவு நேர வெப்பநிலை அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதும் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் லக்னோ டெல்லி மோதல். வெற்றியுடன் தொடரை தொடங்கப் போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.